அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 25/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி வந்து நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கா. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் போட்டு போயிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் தான் பெரிய பாசிபிலிட்டிஸ். இதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக கீழே வராது, பட் ஸ்டில் பெருசாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் நல்ல 3 க்ரீன் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பியும் சேம் அதே தான், இவனும் கன்சல்டேஷன் தான் இருக்கான். இவன் வந்து டவ் வந்து 0.11% நெகட்டிவ்னா எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா 0.02% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான், கேப்பை பைய அது சஸ்டெயின் ஆயிருக்கு, அவ்வளோதான். 0.1% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அண்ட் விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சாலிடேஷனில் ஏறுது. கன்சாலிடேஷன் அப்படின்னா விக்ஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆகணும், ஆனால் ஏறுது. இது ஒரு சின்ன நெகட்டிவ் சைன் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து அப்படியே யூஸோட 10 இயர் பாண்ட் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா நேற்று லைட்டாக ஏறி இருக்குங்க. அது இறங்குனது முந்தானேற்று இறங்குனது நேற்று லைட்டாக ஏறி இருக்குது. 4.6 இருக்குது. ஸோ 4.6லாம் ஒஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வேணாலுமே இந்த ஸ்விங் ஹையை உடச்சிட்டான்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபால் ஆயிரும். நம்ம வேணால் இங்கே ஒரு கோடு ஓட்டு வச்சுக்கலாம். நம்ம டெய்லி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதை உடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். உடச்சா கன்ஃபார்மாக வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இவனுமே $82 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக 1% 2% அந்த மாதிரி இந்த குவார்ட்டரில் விட்டுறோம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. டெஸ்லாவோட ரிசல்ட் வந்து வச்சு ஏற்றுனாங்க டெஸ்லாவை. இருங்க, நான் உங்களுக்கு வந்து அவனை போட்டு காட்டுறேன். நம்ம க்ரூட் ஆயில் பக்கத்தில் போய் டெஸ்லாவை போடுவோம். இங்கே பார்த்தீங்களா ரிசல்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 12 டு த ஹை வந்து பார்த்திங்கன்னா 15% போயிருக்கு, 16% போயிட்டு 12% பக்கமாக ஏறி இருக்கான். இத்தனைக்கும் அவன் விட்டது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 வருடங்களில் ஒஸ்ட் ரிசல்ட்டு, அதில் பிடிச்சி ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து மெட்டாவோட ரிசல்ட் விட்டுருக்காங்க. விட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா 15% மார்க்கெட் முடிச்சதுக்கப்புறம் தான் விட்டுருக்காங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவனும் இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கம்பெனி தான், அவன் ஒரு 8%. 1% 2% தான் எங்கள் அகராதிலே கிடையாதுடா. நாங்கள்லாம் 10% 12% ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நாங்கள்லாம் ரொம்ப வீரமானவங்க, ரொம்ப கோரமானவங்க அப்படிங்கிற மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ பாருங்களேன், டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஐபிஎம்மும் சரி மெட்டாவும் சரி நாஸ்டாக்கில் தான் ஹெவி வெயிட். எஸ்என்பிலையோ இல்லை வந்து டவ் ஜோன்ஸ்லேயே ஹெவி வெயிட் கிடையாது. அதனால தான் வந்து நாஸ்டாக் வந்து கிழிஞ்சு தொங்குது, 1% டவுனில் இருக்கான். எஸ்என்பி வந்து ஒரு 0.5% டவுனில் இருக்கான். டவ் ஜோன்ஸ் வந்து 0.09, இவன் ஃப்ளாட்டாக இருக்கான். ஓகேங்களா. அதற்கு காரணம் எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹவர்ஸில் இந்த மெட்டாவும் சரி ஐபிஎம்மும் சரி தர மட்டத்துக்கு விழுந்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கு பாருங்கள், மெட்டா நல்லா தான் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஃபியூச்சர் ரெவன்யூ கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்த குவார்ட்டரில் பெருசாக பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு தலையை சொரிஞ்சிருக்கானாட்டிருக்கு, பிடிச்சி இறக்கி விட்டாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ இப்போ நம்ம இதை விட்டுருவோம். ஸோ வழக்கமாக நம்ம கடைசி செக்மெண்ட்டாக பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மற்றபடி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டாக நல்லா தான் இருக்குது. டாக்ஸ் பாருங்கள் 0.3% பாசிட்டிவ், ஃப்ரான்ஸ் 0.3% பாசிட்டிவ், ஈரோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே 0.3% பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நிக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.2% நெகட்டிவாக இருக்கான். அண்ட் தைவான் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா ஏஷியாவும் நெகட்டிவாக தான் இருக்குது, அமெரிக்காவும் நெகட்டிவாக தான் இருக்குது, யூரோப் மட்டும் தான் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து எஃப்ஐஏடிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் பாருங்க முரட்டத்தனமாக முட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு வந்து இவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதே தெரில. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக கிவ் அப் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4000 கோடி பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 2500 கோடி வந்து விற்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏடிஆர் நேற்று வந்து கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட் டவுன் இருந்ததுனால எல்லாமே வந்து முரட்டத்தனமாக நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத இந்த ஏடிஆர் வந்து எப்படி முடிஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அங்கே கம்பேர் பண்ணலாம். ஸோ விப்ரோ அண்ட் இன்ஃபி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, 0.5% அண்ட் 0.8%. ஐடி இங்கே என்னாச்சுன்னு பார்ப்போம் நம்ம. சாரி, இது கிடையாது இது. ஸோ விப்ரோ வந்து 0.8%, இன்ஃபி வந்து 0.7%. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 0.3%லாம் சிக்னிஃபிகன்ட் கிடையாது, நம்ம விட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் வந்து இங்கே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 0.2%, ஐசிஐசி வந்து 0.6% பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து நெகட்டிவ், ஐசிஐசி நெகட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டருக்கு ஒரு நெகட்டிவிட்டி. அண்ட் அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன், புதன்கிழமை நைட்டுன்னு பார்த்த மாதிரி தான் ஒரு பார்த்திங்களா நெட் ப்ராஃபிட். இது இருந்து ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வந்து இது வந்து என்ன ப்ராஃபிட்டாக ஐ மீன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காங்கிறத பார்த்துருவோம். ஓகே, நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 22% அப்புங்களா. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இது நல்ல ரிசல்ட்டாக கெட்ட ரிசல்ட்டாக அப்படிங்கிறத இன்றைக்கி மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் ஒரு சின்ன வால்டாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அடுத்து வந்து ஐசிஐசி பேங்க்குக்கு அடுத்து மூணாவது வந்து ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக் அப்படிங்கிறது ஆக்சிஸ் பேங்க் தான், ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும். அதனால் இவன் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நிலவரம். அடுத்து வந்து நம்ம வந்து அப்படியே இன்ட்ராடே பக்கம் போயிடுவோம். அதில் போயிட்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது 22,337 அப்படிங்கிற லெவலில் வந்து அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 22,414. ஸோ 414 330 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப்டன் காமிக்கிறான் நம்மளுடைய நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் முடிஞ்சிருக்கு, அதாவது சிபிஆருக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. நேற்று விர்ஜின் சிபிஆர் நினச்சேங்க நான். கடைசி அரை மணி நேரத்தில் என் கனவெல்லாம் தகர்த்து விட்டாங்க. இங்கே பாருங்கள், சிபிஆருக்கு பக்கத்தில் வந்து மேலே போயிட்டான். சரி ஓகே, இன்றைக்கி விர்ஜின் சிபிஆர் தான், நைட்டு பொசிஷனே எடுத்துடலான்னு பார்த்தேன் நான். ஆனால் வந்து நான் ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தேன், ப்ளஸ் வந்து விர்ஜின் சிபிஆரையும் தொட்டேன். அதனால் நான் பொசிஷன் எடுக்காமல் விட்டேன். பட் ஸ்டில் இவன் வந்து ஒரு 70 பாயிண்ட் கேப் டவுன் தான் காட்டுறான். ஸோ மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷாக தாங்க இருக்குது. இன்னும் வந்து அவன் பேரிஷாலாம் மாறல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள், இவன் வந்து ஃபஸ்ட்டே சிபிஆரை தொட்டாலுமே மேலே எங்கே முடிச்சிருக்கான், R1க்கு பக்கமாக தான் முடிச்சிருக்கான். ஸோ இவனுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. அதாவது 22,100ங்கிற இடத்துல இருக்குது. அது வந்து ரொம்ப கீழே இருக்குது. அதை விட்டுருங்க, நம்ம இப்போ அது நம்ம போக வேணாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்னுமே புல்லிஷாக தான் இருக்குது அண்ட் பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆனால் நிஃப்டி பாருங்கள், வெறித்தனமாக நேற்று இது வந்து வீக்லி R1, இது வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை, இது ரெண்டுக்குமே மேலே போயிட்டு சஸ்டைன் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் தான். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த 476 ரவுண்டாக 500 தாண்டுறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான விஷயம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு எக்ஸ்பைரி, அதனால் கண்டிப்பாக 42,500 கீழே தான் முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணி வச்சிடலாம். டுமாரோ சிபிஆரை ஆன் செய்து விட்டோம். பார்த்தீங்களா, அசனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. அசனிங் சிபிஆர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி வந்து 70 பாயிண்ட் கேப் டவுனாக அவன் காமிக்கிறானா. ஸோ இங்கேருந்து எங்கே ஓப்பனாக போகிறான், ஓ மை காட், அவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவுக்கும் கீழே தான் ஓப்பன் ஆகிறான். 70 பாயிண்ட் அப்படின்னா S1 கீழே தான் ஓப்பன் ஆகிறான். மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா S1 கீழே ஓப்பன் ஆக போகுது. ஸோ இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி சப்போஸ் இங்கே 70 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் இன்னொரு 30-40 பாயிண்ட் கீழே வந்து ஒரு 100 பாயிண்ட் டவுனுங்கிற மாதிரி வந்தால் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சி ஏற்றிடுவாங்க, கீழெலாம் விட மாட்டாங்க. ஸோ மேபி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 22,300க்கும் 22,500க்கும் முடிகிறதுக்கு இடையில முடிகிறதுக்கு தான் ஒரு 99.99% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன தான் வந்து இப்போ இவன் வந்து கேப் டவுனை வந்து காமிச்சாலுமே சப்போஸ் இந்த 60-70 பாயிண்ட்டுக்கு பதிலாக கொஞ்சம் 40-30 பாயிண்ட்னு வந்து நம்ம ஒரு 8 மணிக்குள்ளே ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்க்கணும். பட் ஸ்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி S1 தாண்டிட்டான் அப்படின்னா போதும், கண்டிப்பாக அவன் சிபிஆர் வரைக்கும் போயிடுவான். எவ்வளோ % போவான். ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 50 பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மேலே போகிறான் அவன். ஸோ அந்த 50 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான 0.5 to 1% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையுமே. இங்கே வந்து ஒரு 70 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 0.3% கேப் டவுன் காட்டுறான். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் அதே கீழே வர்றான், 0.3% கேப் டவுனை காமிக்கிறான் அப்படின்னா நேற்று முடிஞ்சது இங்கேருந்து வந்து 0.3%னா இவனுமே S1 கீழே தான் ஓப்பன் ஆகிறான். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து நேற்று R1க்கு மேலே தான் முடிச்சிருக்கான், சிபிஆருக்கு பக்கத்தில் முடிக்கல, மேலே தான் முடிச்சிருந்தான். ஸோ தட் வந்து கண்டிப்பாக இவனுமே வந்து S1 ரிவர்சலில் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு, அதாவது 48,134 இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவனுமே வந்து எவ்வளோ % காட்டுறாங்க, ஒரு 80 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 80 பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டை மணி செல் பண்ணாலே ஒரு அரௌண்ட் வந்து எப்படி எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 0.5 to 1% தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. பட் அது சிபிஆரையும் தாண்டி போயிட்டான், உங்களுக்கு R1 வரைக்கும் போயிட்டான் அப்படின்னா 200 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட 2% ப்ராஃபிட் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே S1லேருந்து இங்கே பாருங்களேன், அந்த கேப்பு கம்மியாக இருக்குது. ஸோ R1க்கும் பிவட் கடையில் இருக்க கேப் அதிகமாக இருக்குது. ஸோ தட் ப்ரைஸ் சிபிஆரை தாண்டுற பட்சத்தில் ஈஸியாக அவனால் வந்து R1 தொடர அளவுக்கு அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே கன்சால்டேட் ஆகி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்களா செல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில நிறையா பேர். ஸோ அவங்க சப்போஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸை வந்து மேலே விட மாட்டாங்க, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல கன்சால்டேஷன் இருக்குது அப்படின்னா எப்பவுமே அது ஒரு பிளாக்காக இருக்கும். நேற்று அதே மாதிரி ஒரு பிளாக்கை தான் கீழே போட்டு மேலே ஏற்றுனாங்க இந்த இடத்துல கன்சால்டேஷன் இருந்து. அதனால் மேபி இங்கேருந்து கன்சால்டேஷன் போட்டிருக்கிறதுனால ப்ராபப்ளி ப்ரைஸ் சிபிஆர்கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆனால் கூட வந்து நம்ம ஒரு ட்ரேடும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ S1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் நான் ரெண்டுமே சொல்கிறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் கன்சாலிடேஷன் ஒன்லி. ஓகேங்களா. அதே இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான், அதனால் நான் வந்து ரிவர்சல் சொல்ல மாட்டேன். பட் கோன் போட்டிருக்காங்க மேலே இருந்து. கோன் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மேலே ஒரு இம்பார்ட்டண்ட்
பிவட் லெவலுக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வரதான் நம்ம கோன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணமாக இருக்கு பாருங்க, அதான் நம்ம கோன்னு சொல்லுவோம். அந்த கோன் போட்டு கீழே வந்திருக்கிறதுனால ப்ராபப்ளி சிபிஆர் ரிவர்சல் இங்கேயுமே ஒரு ஹை ப்ராப்ளம்னு வச்சுக்கலாமே. ஸோ எனக்கு பார்க்கும்போது பெருசாக மேலே போக மாட்டான்னு தோணுது. ஸோ S1 ரிவர்சல், சிபிஆர் ரிவர்சல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து ஹை ப்ராவல் பேட்டர்னாக இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நல்லா ரிவர்சல் போட்டிருக்கேன், கன்சால்டேட் ஆகணும் அப்படின்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக கன்சால்டேட் தான் ஆகிட்டுருக்கிறான். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த R1ங்கிறது மிகப்பெரிய நம்ம இந்த வீக்லி இதில் சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த R1க்கும் S1க்கும் இடையில வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் இப்போ இந்த லெவல் இருக்கான். ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி ஒரு ரெட் கேண்டில் போட்டு இந்த ஒரு 22,300க்கு உள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்க்கணும் 400க்கும் ஐ மீன் 500க்கும் 300க்கு இடையில முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வாரமே கன்சாலிடேஷன் வாரமாக மாறிடும். இவனும் அப்படி தாங்க. நான் இதில் வந்து அழிச்சு விட்டேன். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவனோட R1. ஸோ அவன் இந்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா R1குள்ளே தான் இருக்கிறான். பட் இந்த வாரம் ப்ராக்ரஸ் ஆகணும். ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே வரைக்கும் தான் கணக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் அந்த 3 நாள் அப்படிங்கிறது கன்சால்டேஷனில் முடிஞ்சிருச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த 3 நாட்களும் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பொசிஷனெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஒரு நல்ல சேனலில் தான் வந்து ரொம்ப காலமாக கன்சால்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கன்சால்டேஷன் வந்து ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகும்போது ஒரு நடக்கிற பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன், அதாவது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அது ஒரு ஹியூஜ் ட்ரெண்டை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளம் அவன் மேலே போவான் அப்படின்னு நம்ம நம்புவோம். அடுத்து வந்து நிஃப்டியும் அதே கணக்கு தான். இவனும் அதே மாதிரி ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்னில் தான் இருக்கிறான். பட் கொஞ்சம் வீக்கான இந்த பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் வீக்காக நடந்துச்சு. அண்ட் குவிக் ரெக்கவரி சேம் அதே மாதிரி தான் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவனுமே பாருங்களேன், ஜனவரி மாதத்துலேருந்து கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ மேலே போனால் இல்லை கீழே போனால் ஒரு நல்ல மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக நமக்கு இருக்கிற வியூ. ஸோ இன்றைக்கோட அனாலிசிஸ் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.